அபிஷேகாவை சரிகமபாலேயே ஒரு பெருமையான கேண்டிடேட் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா ஈவன் எலெக்ஷன் அப்போ கூட அவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறது டு த பீக்கில் இருந்தது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அபிஷேகா. ஏன்னா ஒரு 10 வயசுலேயே தனக்கான ஒரு இளைஞர், அதாவது ரசிகர் பட்டாளத்தையே திரட்டி வச்சுருந்தாங்க அவங்களுடைய மியூசிக் டேலண்ட்டை யூஸ் பண்ணி. அந்த வகையில் முதல்வர் விஜய் அவங்களுடைய குரலில் பாடி இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதற்காக அவரே ஆச்சரியப்பட்டு செஞ்ச விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. சரிகமப்பா சீசன் 5ல் டைட்டில் வின்னர் ஆகி 1 கோடி வீட்டை ஜெயிச்சிருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்க நிறைய திறமைகள் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. ஏஆர் ரகுமான் சாராக இருக்கட்டும், சித்ரா மேமாக இருக்கட்டும், எஸ்பிபி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட குரல்லையும் இன்னைக்கு பாடிட்டு வராங்க. பிறந்த குழந்தைக்காக, முருகனுக்காக அவங்க நிறைய பாடல்கள் பாடிட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு மெமிக்ரி பண்ணுறதே வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை இன்னைக்கு முதல்வர் விஜயோட வாய்ஸில் பாடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிச்சு காட்டியிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பல்வேறு எதிர்மறையான விமர்சனங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு அவங்களுடைய வீட்டை ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவங்க ஜெயிச்சதை அவங்க நியாயமாக ஜெயிக்கலை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அவங்களே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஜட்ஜஸோட வார்த்தையை மதிக்கிறேன். இன்னமும் சரிகமபா செட்டில் நான் ஒரு சின்ன குழந்தையாக தான் உள்ளே போனேன். நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னமும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்கெல்லாம் என்னுடைய குரு, நான் அவங்களுடைய வார்த்தைகளை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிகமபா சீசனில் இந்த ஜேர்னியில் அவங்க எவ்வளோ அழகாக கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்கள், ஒரு 10 வயசு குழந்தை அப்படின்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பெரியவங்க பண்ணுறதை விட நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அனாத ஆசிரமங்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறது, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முதியோர் இல்லம், அவங்க ஊருக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஊரோட ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு ஒரு லேண்ட்மார்க்காக இருக்காங்க நம்ம அபிஷேகா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல்வேறு குரல்ல, அதாவது ஒரு இசைக்கருவியை பல்வேறு விதமாக வாசிச்சு காட்டி அசத்திட்டு வராங்க. அந்த வகையில் முதல்வர் விஜயோட குரல்ல பாடின அந்த விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அபிஷேகாவோட அந்த திறமை தான் இன்னைக்கு அவங்கள எங்கேயோ கொண்டுட்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பெரிய விஷயத்தை இன்னைக்கு அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு முதல்வர் விஜயோட அந்த வாய்ஸில் பாடின அபிஷேகாவோட பாடல் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு.